வணக்கம். நான் மதுவந்தி பேசுறேன். அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். என்னங்க, நேத்திக்கு விநாயக சதுர்த்தி பண்டிகை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வாழ்த்துறீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பதிவு வாழ்த்தையும் சொல்லிட்டு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. நேத்திக்கு நான் என்னோட எல்லா சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்லயும் எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்து தெரிவிச்சிட்டேன். ஆனா ஆஸ் யூசுவல் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு, தமிழக ஹிந்துக்களுக்கு, உலகம் பூரா இருக்கிற ஹிந்துக்களுக்கு விநாயக சதுர்த்தி வாழ்த்து தெரிவிக்கல. ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டா உலகமே பாத்துரும். ஆனா அவரு தெரிவிக்கல. அது காலாகாலமா அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்ற மதங்களுடைய பண்டிகைகள் நடத்தும் விருந்துகள்ல கூட போய் கலந்துப்பாங்க. இன்னொரு விஷயம் நம்மளாம் மறக்க கூடாது, ஒரு கோயில் வாசல்ல ஓட்டு கேட்க போகும்போது அன்புல பக்தர்கள் விபூதி இட்டாங்க. உடனே அந்த விபூதி அவர் அழிச்சிட்டாரு. நீங்க மறந்திருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த வீடியோ இப்ப நான் போடுறேன். கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது. இதனை அவர் உடனடியாக அழித்துவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இது எப்போதுமே நடக்கிற ஒரு பிராக்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ், அவரு எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நான் தான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். கார்த்தி பிரதர், கொஞ்சம் நீங்க உங்க அலையன்ஸ் பார்ட்னர் தானே, அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மக்களுடைய நம்பிக்கைக்கு அதை புண்படுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து மாண்புமிகு முதலமைச்சர் போடலாமே, தப்பு இல்லீங்களே. கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாம் அலையன்ஸ்ல இருக்கீங்க. ஏன்னா அதிமுக ஒரு தப்பு பண்ணா உடனே என்டிஏ பாஜக அப்படின்னு சொல்ல தெரியுது. தமிழ்நாட்டுல பாஜக ஒரு தப்பு பண்ணா, அதாவது தப்புன்னா உங்க கண்ணோட்டத்துல இருக்கும் தப்பு, அதையும் புரிஞ்சுக்கோங்க. நாங்க தப்புன்னு சொல்லல. அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும், உங்க கண்ணோட்டத்துல உடனே தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அதிமுகவை திட்ட வேண்டியது, அடிமைகள் எல்லாமும் வருது இல்லையா, காத்து வாக்குல அப்படியே பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் சொல்ற பட்சத்துல அலையன்ஸ் தானே, இந்தி அலையன்ஸ் ஆச்சு, சொல்லுங்களேன். அப்புறங்க, நான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா 11 கமாண்ட்மெண்ட்ஸ் இப்பதாங்க படிச்சேன். என்னன்னு பாக்குறீங்களா? அதாவது விநாயக சதுர்த்திய சென்னையில எப்படி கொண்டாடணும் அப்படின்னு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கொடுத்திருக்கிற 11 ரூல்ஸ், 11 கமாண்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம்? அதாவது அதுல சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். அதாவது மந்திரங்கள், இந்த லவுட் ஸ்பீக்கர்ல வரும் இல்லீங்களா, பாடல்கள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள், இதெல்லாம் மற்ற மதத்தை நோகடிக்கும் வகையில் இருந்தால் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட், ஹிந்து சனாதன தர்மா இஸ் த மோஸ்ட் இன்க்ளூசிவ். இத நான் இன்னைக்கு சொல்லுவேன், என்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம தர்மத்துல யாரையும் இழிவுபடுத்துற மாதிரி மந்திரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கணும். நம்மலாம் நல்லா இருக்கலாம், அடுத்தவன் நாசமா போகணும் அப்படின்னு எந்த மந்திரமும் கிடையாது இந்து சனாதன தர்மத்துல. சோ ஏன் இந்த பாயிண்ட் வந்ததுன்னு எனக்கு புரியல. அப்புறமா ரிலிஜியஸ் பேனர் போடக்கூடாது, ரிலிஜியஸ் பிளேசஸ் பக்கத்துல இந்த விநாயகர் ஐடல்ஸ் ரெடி பண்ணி எழுப்பி வைக்க கூடாது, என்னெல்லாமோ ரூல்ஸ். அதாவது என்னமோ இத்தனை வருஷமா தமிழக மக்கள், தமிழக இந்துக்கள் விநாயகர் சதுர்த்தியே கொண்டாட தெரியாத மாதிரி இப்பதான் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் நம்மளுக்கு கொடுக்கறாங்க அட்வைஸ், இந்த ஃபங்க்ஷனை எப்படி, இந்த பண்டிகை எப்படி எல்லாம் நடத்தணும் அப்படின்ட்டு. யார சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இதெல்லாம் நடக்குது எனக்கு தெரியும். நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றதே. ஏன்னா பிரச்சனைங்கிறது எல்லா ஃபங்க்ஷன் போதும் வரும், பண்டிகைகள் போது வரும், ஈவெண்ட்ஸ் போது வரும். ஏன் ஏர் ஷோ போது பிரச்சனை வரலீங்களா? கார் ரேஸ் நடத்தும் போது பிரச்சனை வரலீங்களா? ஒரு எலெக்ஷன் ராலி போகும்போது பிரச்சனை வருது இல்லீங்களா? அதெல்லாம் வரும். அதுக்கு தாங்க லா அண்ட் ஆர்டர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, போலீஸ் இருக்காங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஆனா பிரச்சனை வந்துரும், பிரச்சனை வந்துரும், பிரச்சனை வந்துரும். இதேதான் முருகன் மாநாட்டுக்கும் சொல்லப்பட்டது. ஆனா ஓஹோன்னு நடந்துச்சு முருகன் மாநாடு. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரல. திருப்பியும் இங்க விநாயகர் சதுர்த்திக்கு பிரச்சனை உண்டாக்குறோம். அதாவது பிரச்சனை உண்டாக்குறோம் இல்ல, பிரச்சனை வந்துரும் அப்படின்னு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இத பத்தி எல்லாம் பேசுறது, இது ஒரு 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 ஃபேஷனா போயிட்டு இருக்கு.
ஆனா தமிழக மக்கள் 60 வருஷமா இதெல்லாம் பொருள்படுத்தாம எல்லாத்தையும் மறந்துட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். இதனால தான் நான் இதை இவ்வளவு தெளிவா சொல்றேன். பிகாஸ் continuously abusing one particular religion, Hindu dharma, Hindu practices, practicing Hindus, constantly making fun of Hinduism, இதே ஒரு பொழப்பா போயிட்டு இருக்கு சில பேருக்கு. இதனால தான் இந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது உடனே வந்துடுறது ரூல்ஸ். ஆனா வேற பண்டிகைகள், மத்த மதங்கள் கொண்டாடுற பண்டிகைகள் வரும்போதெல்லாம் இந்த ரூல்ஸ்லாம் வந்து நான் பார்த்தது கூட இல்லைங்க. 11 கமாண்ட்மெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா திரு பினராயி விஜயன் அவர்கள் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்காருன்னு கேள்வி. அதாவது எதுக்கு அழைப்பு? குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ் கேரளால நடக்க போகுதான். அதுக்கு நம்ம முதலமைச்சருக்கு அழைப்பு வச்சிருக்காருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் இத பத்தி தெளிவா ட்வீட் போட்டிருக்காரு. முதலமைச்சர் போறாரு போல, அவர் சார்பா அறநிலைத்துறை அமைச்சர் அனுப்புறாரு அனுப்பல, இதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஃபர்ஸ்ட், where is the logic in inviting a man who doesn't believe in God? இது மட்டும் இல்ல, மந்திரங்களை பத்தி என்ன தப்பு தப்பா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியா அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். திரு ஆர் ராசா அவர்கள் ஹிந்து தர்மத்தை பத்தி எவ்வளவு தப்பா பேசியிருக்காரு அப்படிங்கறதும் தெரியும். இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நான் விபச்சாரி மகன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? திரு பொன்முடி அவர்கள் சமீபத்துல வைணவம் சைவம் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு ரொம்ப தரக்குறைவான ஒரு ஜோக்கு சொன்னது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. டி ஆர் பாலு ஐயா, துரைமுருகன் அவர்கள் எல்லாரும் ஹிந்துயிசம் பத்தி, ஹிந்து தர்மத்தை பத்தி, ஹிந்து கடவுள்களை பத்தி, ஹிந்து கோயில்களை பத்தி எவ்வளவு தப்பா பேசியிருக்காங்க, எத்தனை மேடையில பேசியிருக்காங்கன்னு தெரியும். அக்கா கனிமொழி கேட்கவே வேண்டாம். இப்ப சமீபத்துல கம்பன் விழாக்கு கூட தான் மாண்புமிகு முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு. உடனே ஒருத்தர் வந்து ராமருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜால்ரா அடிச்சாரு. திரு வைரமுத்து அவர்கள் தான். அவர் மன்னிப்பு கேட்கணும்னு நான் உட்பட பல பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம். ஆனாலும் அவர் இன்னும் மன்னிப்பு எல்லாம் கேட்கல. அவர் எங்க ஆண்டாளை பத்தி சொன்னதுக்கே மன்னிப்பு கேட்கல. இதுக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரம் கேட்டுருவாங்களா? வருத்தம் கூட தெரிவிக்கல. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் த நியூ என்ட்ரண்ட் இன்டு திஸ் ஃபோல்ட் திரு கமலஹாசன் அவர்கள் படிச்சீங்கன்னா சனாதன சங்கிலி உடையும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் யார் யார் எதுக்கு எதுக்கு செய்யறாங்கன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு இன்வைட், ஹவு டிட் தி தாட் அக்கர்? இதுதான். ஓ, மறந்துட்டேங்க, ரொம்ப சாரி. 8 மாசத்துல எலெக்ஷன் இல்ல, அப்ப சொல்லணுமே. திமுகலயும் இந்துக்கள் இருக்காங்க, நாங்க இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஹிந்து ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நாங்க வந்து கண்டிப்பா ஆதரவு கொடுப்போம் அப்படிலாம் அந்த நரேட்டிவை செட் பண்ணணும் இல்லீங்களா? ஏன்னா இது கன்வீனியன்ஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸ். இதை தான் நான் மறுபடியும் சொல்றேன். 60 வருஷமா இதேதான். திட்ட வேண்டியது, அபியூஸ் பண்ண வேண்டியது, இந்து தர்மத்தை கொச்சப்படுத்த வேண்டியது, சனாதனீச கேவலப்படுத்த வேண்டியது. ஆனா எலெக்ஷன் நெருங்கும் போது மட்டும் ஐயோ எங்க கட்சியிலும் இந்துக்கள் இருக்காங்க, நாங்க இந்துக்களுக்கு எதிராளி இல்ல, நாங்க எல்லாமே நாங்க வந்து சப்போர்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த டிராமா, இந்த நரேட்டிவா? அதனாலதான் இந்த இன்வைட் அப்படிங்கிற இந்த ஒரு நரேட்டிவ் செட் ஆயிருக்கா? இது எனக்கு புரியுது, தமிழக மக்களுக்கு புரியணும், திமுகல இருக்கிற இந்துக்களுக்கு புரியணும். இதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா திருப்பி 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 ஒரே தர்மத்தை கேவலப்படுத்திட்டு எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஐயோ அந்த தர்மத்துக்கும் எங்களுக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லைங்க, நாங்க வி சப்போர்ட் அப்படின்னு சொல்ற இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ், கன்வீனியன்ஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் உடையணும்னா 2026 தமிழக மக்களே, once again I tell you, please wake up and smell the coffee. ஓட்டு போடும்போது ஒரு செகண்ட் நான் சொன்ன இந்த பதிவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் கூட நான் சொல்லுங்க, ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க.
அப்போ உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு தெளிவு வரும். எங்க அப்பன் திருப்பரங்குன்ற முருகன், அவங்க அண்ணன் பிள்ளையார்பட்டி விநாயகர் எல்லாரும் சேர்ந்து தமிழக மக்களுக்கு நல்லதை கொடுக்கட்டும். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.